குரு லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மிதுன லக்னத்துக்கு 28 வயதுல இறந்து போறாரு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வெளியில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் வி ஷுட் consider 7th house also if one has Guru in 7th house and another person with Sani house also can't be business partner. ஓகே, என்ன சொல்றீங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் எப்படி பிஸ்னஸ் செய்யலான்ற பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறப்ப, லக்னம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மைகளில் இந்த விஷயத்த பண்ணலாம், இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயம் பேசணுமா? அப்போ அந்த இடத்துல வந்து லக்னத்தை குரு பார்த்தவரும் லக்னத்தை சனி பார்த்தவரும் தொடர்பு பிஸ்னஸ் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்களா? அந்த வீடியோவில் இதை பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, ஏன்? ஒரு உதாரணமாக துலாம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய குரு 6ஆம் அதிபதிகளின் எண்ணத்தை கொண்டவராக லக்னாதிபதியை மாற்றுவார். இது எவ்வளவு புரியும்? இந்த விஷயம் புரிவதற்கு நீங்க வந்து சில பேருடைய ஜாதகத்தையும் அந்த மாதிரி இருக்கிறவர்களோடு நீங்க பழகுற மாதிரியான சில வாய்ப்புகள் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தன்மையை வெளிப்படுத்துறத நீங்க பார்க்க முடியும். நாங்க குரு சுபரா இருக்கிறவர் லக்னத்தை பார்த்தா அப்படியா? இல்லைங்க, 6ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல தான் அவர் திக்பலமா, சரிங்க, அதே துலாம் லக்னத்துக்கு குரு லக்னத்துல திக்பலமாக இருக்கிறார். அவருக்கு 6ஆம் அதிபதியுடைய எண்ணங்கள் இருக்கவே செய்கிறது. இத நீங்க உணரணும்னா இது மாதிரியான ஜாதகங்கள் இருக்கிறவர்களோடு கொஞ்சம் ஆழமா பழகி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சில விஷயம் புரியும். எந்த இடத்துலயும் குரு சுபருங்க. இன்னொரு ஜாதகம் கூட என்கிட்ட இருக்குது. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தில் குரு லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மிதுன லக்னத்துக்கு 28 வயதுல இறந்து போறாரு. எப்படிங்க இறந்து போனாரு? லக்னத்துல இருக்கிறது குரு, ஆனா அந்த குருவுக்கு அந்த வீடு பிடிக்காது. இதுதான் ஜோசியத்தோட ஒரு விஷயம். சுபர்ன்றீங்க, கெடுக்கிறாருன்றீங்க, சனி பாவர்ன்றீங்க, ஆனா நல்லது பண்றாருன்றீங்க, இப்படின்ற மாதிரியான விஷயம் வரும்ல. இந்த இடத்துல தான் ஜோதிடத்தினுடைய ஒரு விஷயம் இருக்குதுங்க. அப்படியே குரு பார்த்தாலே நல்லது இல்ல. குரு பார்த்தவர் தான் 28 வயசுல இறந்து போனாரு. எப்போ? லாஸ்ட் இயர்ல இறந்து போனாங்க. எப்படி இந்த விஷயம் நடக்குது? அப்போ இந்த அமைப்புகள்ல என்ன நடக்குது? குருவோட தன்மை என்ன? குரு அந்த இடத்துல 7ஆம் பாவகத்தினுடைய தன்மைகளையே செய்வார். 7ஆம் பாவக அமைப்புகளையே செய்வார். இதுல என்னன்னா நடக்கும்போது குரு தசையில செவ்வாய் புக்தி. இதே மிதுன லக்னக்கார அந்த பையனுக்கு 3ல குரு இருந்தாருன்னா அதே 7ஆம் இடத்தை பார்த்திருந்தாலும் இந்த மாதிரியான அமைப்புகள்ல 7ஆம் பாவகத்தினுடைய தன்மையை செய்திருக்க மாட்டார். அப்ப என்ன? இந்த இடத்துல குருவுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குங்க. குருக்கு எல்லா பிளானட்டுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. மேஷ லக்னக்காரருக்கு லக்னத்துல புதன் இருந்தா அவர் அறிவாளி. எந்த வகையில அவர் அறிவாளிங்க? அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு இவரு யாரு புதன் இருக்கிறார் லக்னத்துலன்னா அவர் எந்த வகையில் அறிவாளி? எந்த வீட்டினுடைய தன்மையை அவர் கொடுக்கணும்? அவருடைய 8ஆம் வீட்டினுடைய தன்மையை லாபமாக்கி லக்னத்துல கொடுக்கணும். இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட வேலை. சனி 6 8ஆம் அதிபதியாகி லக்னத்துல இருக்காரு. சிம்மத்துக்கும் இருக்கும்னாக்கா குணத்தை கெடுக்கிற மாதிரி புதன் புத்திசாலித்தனத்தால அவரோட இதை யூஸ் பண்ணி கிரிமினலான வழியில பண்ணுவாரு. குரு அவருடைய நல்ல குணத்தை வெளிக்காட்டி அவருடைய 6ஆம் 8ஆம் அதிபதியினுடைய தன்மையை வெளியே காட்டுவாரு. இதெல்லாம் வந்து அனுபவத்தின் மூலியமா பேசுறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான நபர்களே தெரியும். இதுல தான் நான் சில இடங்கள்ல சொல்வேன், லக்னத்துல குரு இருந்தா அவரை பெருத்த உடலாக மாற்றுகிறார். பாபத்துவமான குரு ஒருத்தரை ஒபிசிட்டியா மாத்துறாரு. இதெல்லாம் எதுல பாக்குறேன் சில இடத்துல நேரடியா பாக்குறேன். அதனால சொல்றேன். இது இல்லைன்னு தான் ப்ரூஃப் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு புரியுதுன்றதை பார்த்து எனக்கு இந்த கமெண்ட் கொடுங்க. இந்த கமெண்ட்டுக்கு நான் பார்த்துட்டு இருப்பேன். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.